ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான அதே சமயம் ரொம்பவே ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாம் இன்றைக்கி சாபுதானா வடை தான் பார்க்க போகிறோம். சாபுதானா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நார்மல் ஜவ்வரிசியை தான் மும்பையில், அதாவது ஹிந்தியில் சாபுதானான்னு சொல்கிறாங்க. ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் பெரிய சைஸ் 2 சைஸில் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைலான் டைப்பில் இருக்கும், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா பால் ஜவ்வரிசி மாதிரி நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எது வேணாலும் இந்த வடைக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன பவுலுக்கு அரை பவுல், அதாவது 100 to 150 கிராம் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண ஜவ்வரிசியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 3 to 4 hours நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசி வடைக்கு நம்ம தனி ஜவ்வரிசி வச்சு பண்ண முடியாது. இது நிறைய பேருக்கு தெரியாது. தனி ஜவ்வரிசி வச்சு பண்ணுனா அது எண்ணெயில் நல்ல வெடிக்கும், அதே நேரம் வடையும் சரியாக வராது. ஸோ இது கூட கொஞ்சம் வேறு நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஜவ்வரிசி வடைக்கு உருளைக்கிழங்கு சேர்த்து தான் பண்ணணும். ஸோ நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். 100 ஜவ்வரிசிக்கு ஒரு உருளைக்கிழங்கு தாராளம் போதும். இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். முழுசாக போட்டால் வேக டைம் ஆகும். ஸோ நான் 2ஆக கட் பண்ணி போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஜவ்வரிசி வடைக்கு கண்டிப்பாக உருளைக்கிழங்கு சேர்த்து தான் பண்ணணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேகட்டும். இந்த ஜவ்வரிசி வடைக்கு நம்ம கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்க்கணும். ஸோ நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இதை தோல் நீக்கி 1-2 குறகுறப்பாக பொரிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வேர்க்கடலையே நல்லா வறுத்து தோல் நீக்கி தான் சேர்க்கணும். வேர்க்கடலையே இந்த மாதிரி நல்லா கோஸாக பொடிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சிடக்கூடாது. ஸோ ஜவ்வரிசி வடைக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆனதுனால ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஜவ்வரிசியில் உள்ள தண்ணியை நம்ம நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். கை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி நமக்கு பொடிஞ்சு வரணும். ஸ்ட்ரெயின் பண்ண ஜவ்வரிசியை ஒரு பெரிய பவுலில் சேர்த்து இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வேற ஒரு பவுல் எடுத்து அதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து தோலை நல்லா நீக்கிட்டு கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு மசிக்கும் போது துண்டு துண்டாக, அதாவது கட்டி கட்டியாக பெருசு பெருசாக இருக்கக்கூடாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கை வச்சு மசிக்கிறதுக்கு பதிலாக கிரேட்டரில் போட்டு துருவி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு 2யுமே சேர்த்து கூட மசிச்சு விட்டுக்கலாம். பட் ஜவ்வரிசி உருளைக்கிழங்கு 2யுமே இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம மசிச்சு விடும்போது கட்டி கட்டியாக துண்டு எதுவும் இல்லாமல் நமக்கு சூப்பராக கிடைக்கும். வடை பண்ணுறதுக்கும் நமக்கு அப்படி தான் தேவை. இது கூடவே நம்ம பொடிச்ச வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 2 to 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வேறு சில்லி பவுடர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ காரம் கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கோங்க. காரம் இல்லைன்னா வடை கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருக்கும். கூடவே 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லித்தழை, வடைக்கு தேவையான அளவு உப்பு, கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லெமன் ஜூஸை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சைடில் கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடாக்க வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம். நார்மலாக வடை தட்டுறதுக்கு நம்ம கையில் எண்ணெய் தேய்க்க மாட்டோம். பட் ஜவ்வரிசியில் நார்மலாகட்டே கொஞ்சம் பசை, அதாவது ஸ்டிக்கினஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் 2 கையில் அப்ளை பண்ணிவிட்டு வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 கையிலையும் எண்ணெயை தடவிட்டு நம்ம வடை தட்டும்போது கையிலையும் ஒட்டாது, கடாயிலையும் உதிர்ந்து போகாமல் அழகாக வரும். இதே மாதிரி வடையை தட்டி எடுத்துகிட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூடாக இருந்தால் போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா வடை கரிஞ்சு போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுறது தான் பெட்டர். அதே மாதிரி சின்ன கடாயில் போட்டு வடை பொரிக்கிறதா இருந்தால் 3 போட்டு பண்ணுங்கள். பெரிய கடாயில் போட்டு பண்ணுறதா இருந்தால் 5 to 6 போட்டு பண்ணுங்கள். அல்லது ஒன்றோட ஒன்று விட்டு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா மற்ற சைடு திருப்பி போடுங்க. 2 சைடு நல்லா வெந்து இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். வடை இந்த மாதிரி கையில் வச்சு தட்டி போடுறதுக்கு பதிலாக எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி பாட்டில் மூடி அல்லது கண்டெய்னர் மூடி இருக்கும். ஸோ இதுலேயும் வடையை தட்டி பண்ணலாம். அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி ரவுண்டு கேப் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வடை மாவு எடுத்து இதில் நல்லா ப்ரெஸ் பண்ணி டைட்டாக விட்டுக்கலாம். அதை அப்படியே நம்ம தலைகீழாக டேப் பண்ணோன்னா சூப்பராக கீழே விழுந்துடும். அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பட் இதுவும் ஒரு ஈஸி வே தான். இதே மாதிரி எல்லா வடையும் சுட்டு எடுத்துக்கலாம். மகாராஷ்டிராலெலாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங் பண்ணும்போது, அதாவது விரதம் இருக்கும்போது இந்த மாதிரி சாபுதானா வடை, சாபுதானா கிச்சடி பண்ணி சாப்பிடுவாங்க.
சாகோ வடை இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜவ்வரிசி வடையை பொறுத்தவரையிலும் சுட சுட சாப்பிடணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதே மாதிரி வேறையும் நிறைய இன்ட்ரெஸ்டான யூனிக்கான ரெசிபிஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தாராளமாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னி, ஒயிட் சட்னி அல்லது டொமேட்டோ கெச்சப்பில் இந்த வடையை டிப் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததோடு விடாமல் நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது, பிடிச்சிருந்தான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.